Hi friends, welcome to Gayatri's channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இப்போ அன்றைக்கி சொன்னேன் கூட்டு எழுத்துக்கள் பார்ப்போம், சயுக்த அக்ஷர் அப்படின்னு சொன்னேன். அதை 3 டைப்பாக பிரிக்கலாம். வெர்டிக்கல் லைன்ட், அடுத்து ரைட் கர்வ்டு லைன்ஸ், லெட்டர்ஸ், சர்க்குலர் லெட்டர்ஸ். வெர்டிக்கல் லைன் லெட்டர்ஸ் இந்த மேலே கோடு போட்டு ஸ்ட்ரைட்டாக வர்றது. ரைட் கர்வ்டு லெட்டர்ஸ் வலது பக்கமாக வளையிற எழுத்துக்கள், இந்த க, ஃப இதெல்லாம். சர்க்குலர் லெட்டர்ஸ் ட, ட, த இதெல்லாம் வளைஞ்சு வருது இல்லையா, ரவுண்டா, அதெல்லாம். வென் வெர்டிக்கல் லைன் லெட்டர்ஸ் பிகம் கன்ஜெக்ட்ஸ், its first half that letter is written removing the vertical line. இப்போ வெர்டிக்கல் லைன்லாம் மேலேருந்து போட்டு, இப்போ இந்த ப அப்படின்னாக்க மேலே போட்டு கும்பிழுக்கிறோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு இதில் என்ன ரூல்னாக்கா பாதியாக எழுதணுன்னா, இப்போ இது ஃபுல்லாக எழுதியிருக்கோம். த ப்ளஸ் த, அதை கீழே ஒரு கோடு மாதிரி இழுத்துட்டோன்னா அது பேர் இத்து. இத்து ப்ளஸ் த இத்த. இப்போ இந்த இத்தை பாதி தான் போட்டிருக்கோம். பத்தா, பத்தானா லீவ்ஸ். இது ச ப்ளஸ் த, இஸ் ப்ளஸ் த, இஸ்த அப்படின்னு அதை படிக்கணும். இப்போ அந்த சாவை ஃபுல்லாக எழுதாமல் பாதி சா தான் எழுதுவோம். இஸ்த, இஸ்துனா சஸ்தா, அந்த இடையில அந்த வார்த்தை வர்றாப்புல வச்சு எழுதியிருக்கேன். சஸ்தானா சீப்பு. இது இத்து ப்ளஸ் ய, இத்திய. இதுவும் பாதி தா தான் போட்டிருக்கோம். இத்திய. எக்ஸாம்பிள் சத்திய, சத்தியனா ட்ரூத். அதாவது ஃபஸ்ட்டு வர்ற இதில் ஃபுல்லாக அந்த எழுத்து எழுதிக்கிட்டு வெர்டிக்கல் லைன்டு லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இந்த பேனு போட்டோன்னா பேனு போட்டு அது கீழே சின்னதாக ஒரு கோடை கிழிச்சு போட்டோன்னாக்க அதை படிக்கும்போது இப்பு அப்படின்னு படிக்கணும். அது தாவாக இருந்தாலும் இத்து அப்படின்னு படிக்கணும். 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வெர்டிக்கல் லைன்ட், இன்னொன்று ரைட் கர்வ்டு லெட்டர்ஸ். ரைட் கர்வ்டு லெட்டர்ஸ்னால் இங்கேருந்து இப்படி காவை என்ன பண்ணுவோம், இப்படி ஆரம்பித்து வலது பக்கம்தான் கொண்டு போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபேவும் வலது பக்கம்தான் போய் முடிப்போம். அதெல்லாம் ரைட் கர்வ்டு லெட்டர்ஸு. அடுத்து சர்க்குலர் லெட்டர்ஸ், அது என்ன, இந்த ட, த இதெல்லாம் அப்படியே சுழித்து வர்றது, அதெல்லாம் சர்க்குலர் லெட்டர்ஸு. சர்க்குலர் இன் ஷேப் இட் இஸ். அடுத்தது இப்போ வலது பக்கம் வளைஞ்சிருக்கிற எழுத்துக்களை பற்றி படிப்போம். When right curved letter become conjuncts, the right curve of the letter is stopped in the middle. இடையில அப்படியே பாதியில் நிறுத்திக்கணும். இப்போ கா ஃபுல்லாக எப்படி போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். அதுக்கு கீழே ஒரு கோடு கிழிச்சா இக்கு ப்ளஸ் யா. இந்த கீழே கோடு கிழிச்சதுக்கு அப்புறம் அதை இப்போ என்னன்னு படிக்கணும், இக்குன்னு படிக்கணும். இக்கு ப்ளஸ் ய, கியா. இக்கு ப்ளஸ் யா, கியா அப்படின்னு அதை படிப்போம். அடுத்தது கியானா வாட். இக்கு ப்ளஸ் ம, இக்ம. ஹுக்கும், ஹுக்கும், கும் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ், இக்கு ம தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ ஹுக்கும் ம, ஹுக்குமன்னா ஆர்டர். இங்கே இக்குக்கு புள்ளி வச்சுட்டோம், அதனால் அதை ஹுக்ம அப்படின்னு படிக்கணும். ஹுக்மன்னா ஆர்டர். அடுத்தது இப்போ சர்க்குலர் கான்சனன்ட்ஸ், இந்த ட, த அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் லெட்டர்ஸ். இந்த சர்க்குலர் இதில் கூட்டெழுத்துக்கு கீழே ஒரு சின்ன கோடு வரும். இந்த சின்ன கோடு போட்டோம் இல்லையா எல்லாத்துலேயுமே, அது பேர் ஹலந்துன்னு பேர். அந்த குட்டி கோடுக்கு பேர் ஹலந்த. அந்த ஹலந்து இந்த 3வது இதில், இந்த சர்க்குலர் இதில் எப்படி வரும்னா, ஃபஸ்ட்டு த போட்டு கீழே கோடு வச்சிட்டோன்னா இத்து அப்படின்னு படிக்கணும். இத்து ப்ளஸ் ய, இத்திய. இந்த இத்திய அப்படின்னு படிச்சுட்டு இப்போ நடுவில் எழுதும்போது அதெல்லாம் என்ன பண்ணணும், பாதி தான் எழுதிடணும். சன்னாக்க பாதி ச தான் போட்டோம், கனா பாதிக்கா தான் போட்டோம். ஆனால் இந்த சர்க்குலர் லைனில் அப்படி கிடையாது. இந்த ஹலந்த இங்கே அப்படியே ஹலந்தா தான் எழுதணும். ப தா போட்டு கீழே ஒரு கோடை கிழிச்சிட்டா, கீழே கோடு கிழிக்கிறது பேர் ஹலந்த. அது பத்திய. பத்தியன்னா போயட்ரி, பத்திய போயட்ரி. அப்புறம்
இது வெர்டிக்கல் லைன் இத்து ப்ளஸ் த இத்த, அதாவது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். அங்கே எழுதணும் இல்லையா, அது இங்கே இதுக்கு கீழே கோடு போட்டுட்டோம் நடுவில். ஆனால் இதில் அப்படி போட மாட்டோம், பாதி தான் எழுதியிருப்போம். அதுக்காக எக்ஸாம்பிள் புரியணுங்கிறதுக்காக அந்த இதை எழுதியிருக்கேன். இது ப்ளஸ் ம இத்ம பத்ம. இங்கேயும் கோடு, தாக்கு கீழே கோடு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது ஹலந்து. பத்ம லோட்டஸ், கமல்னாலும் லோட்டஸ், பத்மனாலும் லோட்டஸ். இட்டு ப்ளஸ் ட இட்ட, இட்டனா சிட்டி, சிட்டினா லெட்டர். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஹலந்து இந்த மூணாவது இதில் சர்க்குலர் லெட்டர்ஸில் ஹலந்து நட்டு நடுவில் வரும். அதை ஷார்ட்டாலாம் போட மாட்டோம், அந்த தேவை போட்டுட்டு அப்படியே கீழே அந்த கோடை இழுத்து விட்ருவோம். குறைச்சி கூட்டிலாம் போட மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. அடுத்தது ரா. இந்த ராலையும் 3 டைப்ஸ் இருக்குது. ரா வந்து ஃபஸ்ட்டு வர்ற சைனுக்கு மேலே முன்னையே சொல்லியிருக்கேன் தெரியுமா, பாதி ஆர்க் அடிச்சாப்பில் போட்டிங்கன்னா அது இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆர்க்கு மாதிரி அடிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். இரு ப்ளஸ் ம, இதுதான் இர்ம. இர்ம அதை சென்டென்ஸில் ஒரு வார்த்தையில் எழுதும்போது கர்ம. கர்மன்னா ஆக்ஷன், அவங்கவுங்க செஞ்ச செயல்படி தான் விதி நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கர்ம. இரு ப்ளஸ் ம கர்ம. இரு ப்ளஸ் வ இர்வ. இர்வனாக்க பர்வத். பர்வத்னா மவுண்டெயின். இந்த அதை ஆர்க் அடித்தாப்புல அந்த இப்படி போட்டோம்னா நீட்டாக கம்பு எடுத்து விட்டோம்னா அது மீயாக போயிடும். ஆனால் இது இப்படி பாதியாக தான் ஆர்க் அடிக்கணும். ஆர்க் அடித்தோன்னா அது பேர் இர்ம. அது எந்த இதுக்கு, ரா சவுண்டுக்காக அப்படி அடிப்போம். வென் ரா கம் செகண்ட் த சைன், கீழே இப்படி ஒரு கோடு மாதிரி இழுத்துருந்தாங்கன்னா புட் பிலோ த ஃபஸ்ட் லெட்டர் ஸ்லாண்டட் லெஃப்ட். எல்லாமே கீழே இப்படி கோடு போட்டு எழுதணுன்னா அது என்ன பண்ணுவோம், இக்குன்னு தான் படிப்போம். இக்கு ப்ளஸ் ர இக்ர. இக்ர க்ரா படித்து கா போட்டு குறுக்க கீழே இழுத்தோன்னா க்ர. சுக்ரவார். சுக்ரவார்னா ஃப்ரைடே. இக்கு ப்ளஸ் ர க்ர. க்ராக்கு எக்ஸாம்பிள் சுக்ரவார். சுக்ரவார் மீன்ஸ் ஃப்ரைடே. இப்பு ப்ளஸ் ர ப்ர. ப்ரனா பிரதான். பிரதான் மந்திரி, இது சீஃப், இதுக்கு மீனிங் சீஃப். பிரதான் மந்திரினா ஹீ இஸ் த பிரைம் மினிஸ்டர், isn't it? இப்பு ப்ளஸ் ர ப்ர பிரதான். அடுத்தது இந்த ரா காம்பினேஷன்லேயே சர்க்குலர் கான்சனன்ஸோட கீழே போட்டோன்னா அது இட்டு ப்ளஸ் ர. அப்போ என்ன பண்ணணும், சர்க்குலர் இது இங்கே முன்னே படித்தோம் இல்லையா, வெர்டிக்கல் ரைட் கர்வ்டு சர்க்குலர். இப்போ இந்த சர்க்குலரோட இட்டு ப்ளஸ் ர கீழே ட்ரா. ட்ரா இட்டு ப்ளஸ் ர, அந்த ராவை கீழே இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி மேல் ஆரோ போடுறதுக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டிங்கன்னா ராஷ்ட்ர. ராஷ்ட்ர மீன்ஸ் நேஷ்னல். இட்டு ப்ளஸ் ர இட்ர ட்ராமா. ட்ராமா மீன்ஸ் ட்ராமா. சம் ஸ்பெஷல் ஃபார்ம்ஸ் இருக்குது. இக்கு ப்ளஸ் ஷ இக்ஷ. க்ஷமா வடமொழி சொற்கள்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா, க்ஷமானா எக்ஸ்கியூஸ். இத்து ப்ளஸ் ர த்ர புத்திர. புத்திரனா சன். இத்து ப்ளஸ் ர த்ர புத்திர எக்ஸாம்பிள். இஜ்ஜு ப்ளஸ் ஞ இங்க கியான். கியான்னா நாலேஜ், விக்யான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சயின்ஸ். இஷ் ப்ளஸ் ர ஸ்ர. ஸ்ரனாக்க அதில் கொம்பு இழுத்தோன்னா ஸ்ரீ. ஸ்ரீனா மிஸ்டர் அப்படின்னு சொல்லுவோமா, அதுதான் ஸ்ரீ. ஸ்ரீமான், ஸ்ரீமதி, அந்த மாதிரி இதுக்கு ஆஷ்ரம், அதுக்கு இந்த ஸ்ரா தான் வரும். ஓகேவா? சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுப்போம் நம்ம. இக்கு ப்ளஸ் த இக்த. இக்த பாதி தான் வந்திருக்கு பார்த்தீங்களா, பக்த். பக்தன்னா டிவோட்டி. இக்கு ப்ளஸ் ர இக்ர க்ரம். க்ரம்னா க்ரமா, சீரியல் வைஸ் ஆர்டர் வைஸ் செய்கிறது. இட்டு ப்ளஸ் ட
இட்ட. அட்டா. அட்டான்னா இதை 2 விதமாக எழுதலாம். இட்டு அதை டாப் ஃபுல்லாக டா போட்டு ஹலந்து போட்டு டா போட்டால் அட்டா. இன்னொன்று அந்த டாக்கு கீழே குட்டியாக இன்னொரு டாவை போட்டால் அட்டா. அட்டா மீன்ஸ் ஸ்டாண்டு. பஸ் அட்டா, பஸ் ஸ்டாண்டு. ரயில்வே ஸ்டேஷனும் ஈவன் ஏர்போர்ட்டையுமே அட்டா சொல்லுவாங்க, ஸ்டாண்டு. இது ப்ளஸ் த. இத்த. உத்தேஷ்ய. உத்தேஷ்ய. உத்தேஷ்யனா எய்ம். வாட் இஸ் யுவர் உத்தேஷ்யா? உன்னோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்குறது. ஷ ப்ளஸ் வ. இஸ்வ. விஸ்வாஸ். இஸ்வக்கு விஸ்வாஸ். விஸ்வாஸ் மீன்ஸ் ஃபெய்த். ஹ ப்ளஸ் ந. ஹன். சின்ஹ. சிஹன். சின்ஹ. both are same. Sign. இக்கு ப்ளஸ் க. இக்க. மக்கன். மக்கன் means butter. இக்கு ப்ளஸ் க. இக்க. மக்கன். இச்சு ப்ளஸ் ச. ச. மச்சர். இச்ச. மச்சர். மச்சர் means mosquito. இப்பு ப்ளஸ் ய. இப்ய. இப்யன்னா பியார். பியார் மீன்ஸ் அன்பு, லவ். இரு ப்ளஸ் வ. இர்வ. கர்வ். கர்வ் மீன்ஸ் ஈகோ, கர்வம் அப்படி சொல்லுவோம்ல அது. இல்லு ப்ளஸ் ல. இல்லை. பில்லி. பில்லி இந்த மாதிரியும் எழுதலாம். கீழே நூறு லா போட்டு மேலே லீ போடணும். பில்லி. பில்லினா கேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சமும் இருக்குது. ஆனால் இது போகும். நம்ம ஃபுல்லாக படிக்கிறதுக்கு போகிறது இல்லை இல்லையா. நாளைக்கு நான் உங்களுக்கு எப்படி டீ போட போகிறோம். நாளைக்கு நம்ம எப்படி என்னென்ன சேர்த்தா போடலாம். ஏன்னா டேர்ம்ஸ் டீ தான் அவங்களுக்கு போட தெரியும், எல்லாருக்குமே போட தெரியும். ஆனாலும் அந்த சில வேர்ட்ஸு இஞ்சின்னா என்ன, ஹிந்தியில் அதெல்லாம் சொல்ல போகிறேன். நாளைக்கு வச்சுப்போம் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.